ஹலோ யூஎஸ் ரீசெண்டாக அண்டமான் எக்கனாமிக்ஸ் பற்றி வீடியோ போட்டிருந்தேன். ஐ திங்க் ஸோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நம்ம என்ன வீடியோ போட போகிறோம்னா ரிலேட்டட் டு அன் எக்கனாமிக் ப்ராப்ளம். அதாவது இப்போ ரீசெண்டாக உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான் ஆட்டோ டாக்ஸி விசஸ் பைக் டாக்ஸி. ஸோ அவங்களுக்குள்ள என்ன ப்ராப்ளம் இருக்குது, அது ஃபேரான விஷயமா இல்லை எக்கனாமிக்காக அதில் என்ன இம்பேக்ட் இருக்குது அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாமா. ரீசெண்டாக எல்லா சோஷியல் மீடியாவிலையும் இல்லை எங்கே பார்த்தாலும் லைக் ஷார்ட்ஸு ரீல்ஸு யூடியூப்பில் எங்கே பார்த்தாலும் நியூஸில் எல்லா இடத்துலையுமே ரொம்ப பரபரப்பாக போகிற விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா பைக் டாக்ஸி விசஸ் ஆட்டோ டாக்ஸி. இந்த ஒரு விஷயம் ரொம்பவே பயங்கரமாக போகுது. கூட ஆட்டோ டாக்ஸி ஓட்டுறவங்க எல்லாருமே செம்மையாக வயலன்ஸ் ஆயிருக்காங்க அப்படிங்கிறது நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சு. ஸோ இந்த ஒரு விஷயத்தை பற்றி நம்ம சேனலில் பேசினா என்ன அப்படின்னு சொல்லி தோணுச்சு. பட் பியூர்லி மற்ற யூடியூப் சேனல் சொன்னது, அப்புறம் நான் நியூஸஸ் படித்தது, ஷார்ட்ஸில் பார்த்தது, இன்ஸ்டா ரீல்ஸில் பார்த்ததை வச்சு எனக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆன திங்ஸ் வச்சு அப்புறம் ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். ஸோ என்னோட பர்சனல் ஒப்பீனியன்ஸாக எல்லாமே. ஃபர்ஸ்ட் திங் ப்ராப்ளம்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ப்ராப்ளம் என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரெண்டு திங்ஸ் மெயின் ப்ராப்ளமாக இருக்குது இங்கே. அதாவது இதை யார் சொன்னாங்க, ஆட்டோ டிரைவர்ஸ் சொல்லியிருக்காங்க இந்த ப்ராப்ளம்ஸை. ஃபர்ஸ்ட் திங் லிவிங் ஸ்டாண்டர்ட் பாதிக்குது. லிவிங் ஸ்டாண்டர்ட் எப்படி பாதிக்குன்னா எங்களுக்கு பர்மிட் காஸ்ட் இருக்கு, கூட லைசன்ஸ் காஸ்ட் இருக்கு, கமர்ஷியல் வெஹிக்கல், அதனால ரெகுலேஷனுக்காக அதுக்கு வேற தனியாக காசு கட்டுறோம். ஸோ அதனால மோஸ்டா எங்களுக்கு இப்போலாம் வருமானம் வரதில்லை. பிகாஸ் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் பைக் டாக்ஸி ப்ரிஃபர் பண்றாங்க, எங்க ஆட்டோ டாக்ஸி ப்ரிஃபர் பண்றது இல்லை. அதனால எங்களுக்கு சரியா வருமானம் வரதில்லை. இன்னும் சில பேர்லாம் சொந்த ஆட்டோ இல்லாம வாடகை ஆட்டோ தான் வச்சிருக்காங்க, அவங்களால வாடகை கட்ட முடியல. இப்படியே போயிட்டு இருந்தா நாங்க என்ன நடுத்தெருவுக்கு வரதா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் அக்ரெசிவா இன்டர்வியூ எடுக்கும்போது சொல்லியிருந்தாங்க. அதாவது மற்ற சேனல்ஸ்ல இன்டர்வியூ எடுக்கும்போது அவங்க சொல்லியிருந்தாங்க. ஸோ இதை நான் கவனிச்சேன். ஏற்கனவே அரசாங்கம் பஸ் ஃப்ரீ ஆக்கியிருக்காங்க. இப்போ இந்த ஆட்டோ பிடிச்சி இந்த இதில் வரணுன்றது யாரும் எதிர்பார்க்க மாட்டாங்க. அப்படிங்கும்போது எங்களோட அன்னன்னைக்கு உள்ள ஓட்டுறவர்களோட வருமானத்தை குறையுது. எல்லாமே விலை ஏறுது, எல்லாமே விலை போகுது. அப்படி போகும்போதுன்னு பார்த்தீங்கன்னா இது ஒன்றும் போது அப்புறம் எங்களோட வாழ்வாதாரம் இருக்கு. உமன்ஸை பைக் டாக்ஸில ஏற்றும் போது அவங்களுக்கு சேஃப்டி இருக்கிறது இல்லை, அதனால ஆட்டோ ப்ரிஃபர் பண்றது தான் பெஸ்ட். ஸோ இந்த ரெண்டு விஷயத்தை தான் நிறைய இடத்துல ரிப்பீட்டடா ஹைலைட்டடா சொன்னாங்க. ஸோ இதுதான் ப்ராப்ளம் பைக் டாக்ஸிக்கும் ஆட்டோ டாக்ஸிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, இப்ப ப்ராப்ளம் என்னன்னு சொல்லி நம்மளுக்கு புரிஞ்சுது. இதுதான் அவங்க ப்ராப்ளம் சொல்லி புரிஞ்சிருச்சு. சரி, அப்ப இது ஃபேரான விஷயமா, அவங்க சொல்ற விஷயம் ஃபேரான விஷயமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதை இப்ப பார்ப்போம். ஃபர்ஸ்ட் திங் என்னன்னா ரிக்ஷாஸ் பத்தி பேசணும். ரிக்ஷா அவங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் இந்த பெடல் பண்ணிட்டு ஓட்டுவாங்க இல்லையா, அதுதான் ரிக்ஷா. ஸோ இப்போ நீங்கள் ரிக்ஷாவை எங்கேயும் பார்த்துருக்க முடியாது, ஏன்னா அந்த ரிக்ஷாவே அழிஞ்சு போச்சு. பிகாஸ் ஆஃப் ஹூம்? பிகாஸ் ஆஃப் ஆட்டோ டிரைவர்ஸ். ரியலா இதுதான் ட்ரூத். ஆட்டோ டிரைவர்ஸ் வந்ததுக்கப்புறம் ரிக்ஷாவால் நிற்க முடியல மார்க்கெட்டில். ரிக்ஷா ப்ரிஃபர் பண்ணுற மக்கள் குறைஞ்சிட்டாங்க, அதனால ஆட்டோக்கு மாறினாங்க. ஸோ நீங்கள் சொல்லுங்கள், இப்போ ஆட்டோவை யாரும் ப்ரிஃபர் பண்ணுறதில்ல, பைக்குக்கு மாறுறாங்க. இப்போ ஆட்டோ டிரைவர்ஸ் அக்ரெசிவ் ஆகுறாங்க. அதே மாதிரி ரிக்ஷா டிரைவர்ஸ் பண்ணியிருந்தா என்ன ஆகுறது? ஸோ ஆமா, ரிக்ஷா அப்ப ப்ரிஃபர் பண்ணல, ஆட்டோ மாறிட்டாங்க அப்படின்றதுனால ஓகே, ஜஸ்ட் அக்செப்டட் இட். இப்போ பாத்தீங்கன்னா பைக் மாறுது, அதனால நாங்க ஆட்டோ விட மாட்டோம் அப்படின்னு சொல்லி ஆட்டோ டிரைவர்ஸ்லாம் போராட்டம் பண்ணா அது எந்த விதத்துல ஃபேரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல ஒரு வீடியோல நான் பார்த்தேன். இந்த ஒரு ரீசெண்டா இந்த ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கும்போது ரேண்டமா யூடியூப்ல வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு வீடியோல கீழே இந்த கமெண்ட் இருந்தது, நீங்க ரிக்ஷா டிரைவர்ஸ் பண்ணதெல்லாம் அப்ப என்ன கணக்குல வரும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாரு. அப்புறம் தான் நானும் யோசிச்சேன், ஆமா இல்ல இப்ப ரிக்ஷாஸே பார்க்க முடியல. நான் ரீசெண்டா எல்லா இடத்துலயும் எந்த இடத்துலயுமே ரிக்ஷாஸ் பார்க்க முடியல, அப்படி இருக்கு. ஸோ ரிக்ஷாஸை பார்க்க முடியாத அளவுக்கு மாத்திட்டாங்க. ஸோ அப்ப இப்போ ஜஸ்டிஸ் ஃபார் ஆட்டோ டிரைவர்ஸ்னா அப்ப ஜஸ்டிஸ் ஃபார் ரிக்ஷா டிரைவர்ஸ்ன்னு சொல்லணும்ல அப்படின்னு பின் பண்றேன், பாத்துக்கோங்க. இந்த ஒரு விஷயம் இஸ் தட் ஃபேரா அப்படிங்கிற பாயிண்ட்ல நான் வைக்கிறேன். ரெண்டாவது விஷயம் வயலன்ஸ் இன்வால்மெண்ட். ஆமா, ஓகே, இப்ப நான் சரி எனக்கு ஒரு நியாயம் இருக்கு, என் மேல ஒரு நியாயம் இருக்கு. ஓகே, நான் அதிகமா பாதிக்கப்படுறேன் பைக் டாக்ஸியால அப்படின்னா நான் வயலன்ஸ்ல இறங்குறது எந்த விதத்துல நியாயமாகும்? நான் ஆமா நான் பாதிக்கப்பட்டிருக்குங்கிறனால பைக் டாக்ஸி ஓட்டுறவங்களை நான் அடிக்கிறது சரியா வருமா, இல்ல அவங்களை திட்டுறது சரியா வருமா, இல்ல அவங்களை ஓட்டக்கூடாதுன்னு சொல்றது சரியா வருமா? நம்ம பர்சனலா ஆமா எனக்கு இதனால பாதிப்பு இருக்கு நான் எக்ஸ்பிரஸ் பண்றது வேற, ஆனா வயலன்ஸா இன்வால்வ் ஆகுறது ரியலாவே வேற. நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா பைக் டாக்ஸி ஓட்டுறவங்களாம் அடிப்போம், பார்த்தாலே அடிப்போம்ன்ற மாதிரி நிறைய வீடியோஸ்ல இன்டர்வியூஸ்ல அவங்க ஓப்பனா சொல்றாங்க. இதுல ரீசெண்டா ஒரு வீடியோ பார்த்தேன். அந்த வீடியோவுமே போடுறேன், மேபி அவங்களுக்கு கிரெடிட்ஸ் வேற இதுல கொடுக்க வேண்டியது இருக்கும். ஸோ அந்த வீடியோவும் போடுறேன், அந்த வீடியோவை நீங்க பாருங்க.
இல்லை தெரியலையாண்ணா. அவரு வெயிட் என்னண்ணா கேன்சல் பார்த்துட்டு உங்க ஒப்பீனியன் சொல்லுங்க. கெட்ட வார்த்தையில பேசுறது இது எல்லாமே நடக்குது. ஸோ அப்படி இருக்கும் போது நீங்க வந்து ஆட்டோ டிரைவர்ஸ் நிச்சயமா சொல்றேன், நீங்க வந்து உங்களோட பிரச்சனைகளை சொசைட்டில சொல்றது தப்பே இல்லை. ஆனா வயலன்ஸ்ல இறங்குறது எந்த விதத்துல நியாயம் ஆகும்? ஸோ அந்த ஒரு விஷயத்த பார்த்தோம்னா ஆட்டோ டிரைவர்ஸ் மேல தப்பு இருக்குன்னு தான் சொல்லுவேன். நீங்க உங்க பிரச்சனையை சொல்லுங்க, ஆனா வயலன்ஸ்ல இறங்காதீங்க. இந்த ஒரு விஷயம். தேர்ட் திங் ஒரு திங் இருக்கு. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கன்வீனியன்ஸ் அண்ட் அஃபோர்டபிலிட்டி ஃபார் பேசஞ்சர்ஸ். இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். என்னோட பர்சனல் ஒப்பீனியன் இதுல கண்டிப்பா இருக்குங்க. ஏன் நான் சொல்றேன் அப்படின்னா, இப்ப வந்து நான் ஒரு பர்சன் இருக்கேன், நான் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் தான். ஸோ நான் ஒரு பர்சன் இருக்கேன், நான் வந்து வில்லிங் டு கோ டு சம்வேர் இன் திஸ் பிளேஸ் அப்படின்னா, எனக்கு வந்து நான் ஒரு பர்சன்றப்ப நான் ஆட்டோ புக் பண்ணா அது எப்படி காஸ்ட் அதிகமாகும். ஸோ நான் என்ன பண்ணுவேன், பைக் டாக்ஸி தான் ப்ரிஃபர் பண்ணுவேன். ஏன்னா நான் ஒருத்தன் தான் இருக்கேன், அப்படின்னா நான் பைக்ல போறதே பெட்டர் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு என்னோட கன்வீனியன்ஸ் அது, ரைட்டா? அதே நேரத்தில் இப்போ நான் ஒரு பர்சன் இருக்கேன், ஆட்டோவில் புக் பண்ணனா எனக்கு 150 ரூபா காட்டுது, பைக்கில் புக் பண்ணால் 100 ரூபா காட்டுது, இல்லை 50 ரூபா காட்டுதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ என் ப்ரிஃபரன்ஸ் என்னவா இருக்கும்? எனக்கு கன்வீனியன்ட்டாகவும் இருக்கு, அஃபோர்டபுளாகவும் இருக்கு. அப்போ நான் எதை சூஸ் பண்ணுவேன்? அதானே சூஸ் பண்ணுவேன். இல்லை எனக்கு கன்வீனியன்ஸ் முக்கியம் இல்லை. ஃபர்ஸ்ட் திங் அஃபோர்டபிலிட்டியே இருக்காது ஆட்டோவில். எனக்கு இப்போ ஃபர்ஸ்ட் ஒரு பர்சனாக இருக்கும்போது அஃபோர்டபிலிட்டியே இருக்காது. நான் அப்புறம் எப்படி ஆட்டோ சூஸ் பண்ணுறது? ஜஸ்ட் கன்வீனியன்ஸாகவும் இருக்கான்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக கிடையாது. ஏன்னா வந்து ஒரு ஆட்டோவில் நான் ஏறி போகிறேன் அப்படின்னா அவங்க வந்து எக்ஸ்ட்ரா ரேப்பிடோவில் காட்டுறத விட எக்ஸ்ட்ராவே சார்ஜ் பண்ணுவாங்க. அப்புறம் எப்படி நான் ரேப்பிடோவில் ஆட்டோ வந்து ப்ரிஃபர் பண்ணுவேன்? கண்டிப்பாக மாட்டேன் இல்லையா? ஸோ அது ஒரு ப்ராப்ளமாக இருக்குது. கன்வீனியன்ஸ் அண்ட் அஃபோர்டபிலிட்டி டு த பேசஞ்சர்ஸ் கிடையாது. ஸோ இதில் வந்து என்னன்னா, நாங்கள் வந்து இதில் நான் வந்து பைக் டாக்ஸி சப்போர்ட் பண்ணுறேன்னா இல்லை ஆட்டோ டாக்ஸி சப்போர்ட் பண்ணுறேன்னா கிடையாது. ஜஸ்ட் ஐ எம் ஓப்பன்லி சேயிங் வாட் ஆர் த திங்ஸ் ஆர் ஹேப்பனிங் அரௌண்ட் யூ இந்த என்விரான்மெண்ட் இந்த சொசைட்டி அப்படிங்கிறது தான் நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணிடுறேன். இது எக்கனாமிக் வெர்ஷனில் பார்த்தோம்னா இதுக்கு என்ன சொல்யூஷன் சொல்கிறாங்க அப்படிங்கிறதையும் பார்க்கலாமா? லெட்ஸ் சீ இன் எக்கனாமிக் வெர்ஷன். இது லீகலா, பைக் டாக்ஸி லீகலா அப்படிங்கிறது தான் ஃபர்ஸ்ட் கேள்வி. ஏன்னா வந்து நான் என்ன நினைச்சேன்னா, பைக் டாக்ஸி அப்படிங்கிறது ஒரு லீகலான திங்ஸ் தான் நினைச்சேன். பிகாஸ் ஆல் ஓவர் த வேர்ல்டுமே வந்து பைக் டாக்ஸி வந்து இருக்கு. ஸோ நான் என்ன நினைச்சேன்னா, பைக் டாக்ஸி வந்து லீகல் இன் இந்தியா அப்படின்னு நினைச்சேன். பட் கிடையவே கிடையாது மக்களே. பைக் டாக்ஸி அப்படிங்கிற ஒரு விஷயமே வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலேஷன் கீழே வரவே இல்லை. ஸோ பைக் டாக்ஸிக்கு எந்த ஒரு ரெகுலேஷனுமே கிடையாது. ஸோ பைக் டாக்ஸி வந்து கமர்ஷியல் அதாவது இந்த டாக்ஸி அப்படிங்கிறதுனாலே அது ஒரு சர்வீஸ், ஓகேவா? சர்வீஸ்னா அப்போ அது வந்து யார் பண்ணணும்? ஒரு கமர்ஷியல் வெஹிக்கல் தான் பண்ணணும். இப்போ ஆட்டோ எடுத்துட்டீங்க அப்படின்னா அது ஒரு பர்சனல் ப்ராப்பர்ட்டி இல்லை, அது ஒரு கமர்ஷியல் வெஹிக்கல், ஓகேவா? அப்போ ஒரு கமர்ஷியல் வெஹிக்கிளாக இருக்கும்போது அதை வந்து இந்த மாதிரி எக்கனாமிக் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுறது இட்ஸ் ஓகே. அதுக்கு சார்ஜ் பண்ணுறீங்களா? கரெக்டு. ஆனால் ஒரு பைக்குங்கிறது ஒரு பர்சனலி ஓன்ட் அசெட், ஓகேவா? அதை வந்து பார்த்தீங்கன்னா பர்சனல் யூஸ்க்கு யூஸ் பண்ணாமல் கமர்ஷியல் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இட் நீட் டு கம்ஸ் அண்டர் த ரெகுலேஷன் ஆஃப் த கவர்மெண்ட், ஓகேவா? பட் பைக் டாக்ஸி அப்படி வரதில்லை. பைக் டாக்ஸிக்கு எந்த ஒரு ரெகுலேஷனும் இல்லை, எந்த ஒரு ரூல்ஸுமே இல்லை. பட் ஆட்டோ டாக்ஸி அப்படி கிடையாது. இட் ஹேஸ் அ ஸ்பெசிஃபிக் ரெகுலேஷன் அண்டர் கவர்மெண்ட். ஸோ வந்து அது அப்படி வந்து இல்லை. ஃபர்ஸ்ட் திங் லீகலாக கேட்டதில்ல, இது ஒரு பாயிண்ட்டு. ரெண்டாவது திங் வந்து இன்சூரன்ஸ் வந்து நான் இந்த பாயிண்ட் இப்போதான் வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் தான் இன்சூரன்ஸ் கிளைமிங்லாம் வந்து இந்த வெஹிக்கல்ல இருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சது. இன்சூரன்ஸ்னா நார்மல் இன்சூரன்ஸ் சொல்ல. ஸோ தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ் பற்றி நான் இங்கே பேசணும்னு நினைக்கிறேன். தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ்னா மோஸ்ட் ஆஃப் பீப்புளுக்கு தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்களுக்கு நான் இப்போ சொல்கிறேன், ஏன்னா எனக்கு இன்னைக்கு தான் தெரிஞ்சது. நான் வந்து ஒரு சேனலில் பார்த்தேன், அதில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொன்னாங்க, தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ்னா என்னன்னா, இப்போ இது இப்போ பைக் டாக்ஸி வந்து கமர்ஷியல் வெஹிக்கல் இல்லை, ஆட்டோ டாக்ஸி, கேப்ஸ் இதெல்லாம் கமர்ஷியல் வெஹிக்கல்னு சொல்லியாச்சு, ஓகேவா? ஸோ கமர்ஷியல் வெஹிக்கலுங்கிறப்ப அதில் வந்து பேசஞ்சர்ஸாக ஏறுறாங்க இல்லையா, லைக் யூ அண்ட் மீ பேசஞ்சர்ஸாக ஏறுறோம் இல்லையா, நம்ம பேசஞ்சர்ஸு இவங்க எல்லாருமே ஒரு தேர்ட் பார்ட்டியை கன்சிடர் பண்ணுறாங்க, ஓகேவா? தேர்ட் பார்ட்டியை கன்சிடர் பண்ணி நம்ம கொண்டு போகிற திங்ஸுமே ஒரு தேர்ட் பார்ட்டியாக தான் கன்சிடர் ஆகுது. இப்போ நம்மளுக்கு என்னன்னா, இப்போ அந்த வெஹிக்கல்ல ஏதாவது பாதிப்பு ஆச்சு அப்படின்னா இன்சூரன்ஸ் கிளைம் வந்து நம்மளுக்கும் கவர் ஆகும், ஓகேவா? ஆனால் ஒரு பைக் டாக்ஸியில் போகும்போது நம்மளுக்கு ஏதாவது ஆச்சுன்னா
நம்மளுக்கு இன்சூரன்ஸ் கிளைம் ஆகாது. எடுத்தோன்னு நெகட்டிவா பேசலாம்னு நினைக்காதீங்க. பட் திஸ் பாயிண்ட் ஆல்சோ நீட் டு பி இன்க்ளூடட். ஸோ அதனால நான் அவாய்ட் பண்ண விரும்பல. நான் இதையும் சொல்லிட்டேன். அப்ப நான் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, நீங்க வந்து பைக் டாக்ஸில போறீங்கன்னா அட்டி ஒரு ஓன் ரிஸ்க் தான் போய் ஆகணும் அப்படிங்கிறது தான் பாயிண்ட். இப்போ கேபா இருக்கட்டும் இல்ல வந்து ஆட்டோவா இருக்கட்டும், அது வந்து உங்க ரிஸ்க் வந்து கொஞ்சம் கவர் ஆயிடும். பட் பைக் டாக்ஸில இப்படி ஆகாது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா ஒரு திங் என்னன்னா, நம்ம பைக் டாக்ஸில போறதே வந்து ஒரு உள்ளூருக்குள்ளதான் போவோம். கொஞ்சம் தூரம் தான், மேபி ஒரு 10 or 12 கிலோமீட்டர்ஸ் இந்த மாதிரி ரேஞ்சுக்கு தான் வந்து நம்ம மோஸ்டா பைக் டாக்ஸி வந்து புக் பண்றோம். அதுக்குள்ள ஏதாவது ஆகுமான்னு கேட்டா பாசிபிலிட்டி ரொம்ப கம்மி. ஸோ அதனால ஆகாதுன்னு தான் நான் நினைக்கிறேன். இந்தியாவில் 2024 டோட்டல் ஆக்சிடென்ட் கணக்கில் வந்து கிட்டத்தட்ட 48% வந்து பார்த்தீங்கன்னா பைக்குனால தான் ஆகியிருக்கு. அதாவது 2 வீலர்ஸால ஆகியிருக்கு. மீதி வந்து ஒரு 28% வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேலன்ஸ் ஃபிகர் வந்து கரெக்டாக இருக்காது. ஏன்னா பைக் அண்ட் ஆட்டோக்கு மட்டும்தான் பார்த்தேன். ஆட்டோவில் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுறது 28% வந்து ஆகியிருக்கு. கம்பேரிட்டிவ்லி பார்த்தா பைக்கோட ஆக்சிடென்ட் கேசஸ் அதிகமாக இருக்கலாம். பட் என்னன்னா ஸ்டாட்டிக்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா பைக் டாக்ஸி தனியா பைக் தனியா எடுக்கல. ஸோ அதனால கிளியர் கட்டா வந்து பைக் டாக்ஸில எவ்வளோ ஆக்சிடென்ட் நடந்தது, பைக்ல எவ்வளோ ஆச்சு, ஆட்டோல எவ்வளோ ஆச்சுன்னு சொல்ல முடியாது. ஸோ இதுதான் இந்த பர்சன்டேஜ் கணக்கு. எக்ஸ்ட்ரா இன்கம் ஃபார் பீப்புள், இந்த பாயிண்ட்டை வந்து நான் சொல்லணும்னு நினைச்சேன். இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஐடி ப்ரொஃபஷன் இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கடை வச்சிருக்காங்க, மொபைல் கடை, அந்த மாதிரி இருக்கிற பட்சத்தில் அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, தன்னோட ஒர்க்கை முடிச்சுட்டு தன்னோட பார்ட் டைமோ இல்லை ஃபுல் டைம் ஜாபை முடிச்சுட்டு வரும்போது என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பைக் டாக்ஸி வந்து ஓட்டுறாங்க. நான் ரீசெண்டாக போன ஒரு பைக் டாக்ஸியில் நான் இப்போ போன போது அந்த அண்ணன்ட்ட பேசினேன். கொஞ்சம் அவங்க எக்ஸ்ட்ரோவர்ட்னு நினைக்கிறேன், கொஞ்சம் பேசினேன். நான் பேசும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இங்கே தான்ப்பா மொபைல் கடை வச்சிருக்கேன், நான் வந்து ஒரு நாளைக்கு வந்து ஒரு 4 hours மட்டும் பைக் டாக்ஸி ஓட்டுவேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நான் கேட்டேன் அந்த அண்ணன்ட்ட, ஏன் நான் தான் மொபைல் கடை வச்சிருக்கீங்களே அப்புறம் எதுக்கு இந்த பைக் டாக்ஸின்னு கேட்டால், இல்லைப்பா எனக்கு சேல்ஸ் அவ்வளோக்கு வரதில்லை, நான் வர ரெண்ட் கட்டணும், நிறைய வந்து எக்ஸ்பென்சஸ் இருக்குது, என்னால் அதை மேனேஜ் பண்ண முடியல. ஸோ அதனால நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா பைக் டாக்ஸிக்கு இறங்கிட்டேன். பைக் டாக்ஸியில் ஒரு 4 மணி நேரம் நான் ஓட்டுவேன். 4 மணி நேரம் நான் ஃப்ளெக்சிபிளாக இதில் ஓட்ட முடியுதுனால நான் 4 மணி நேரம் ஓட்டுறேன். அந்த 4 மணி நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கிற இன்கம் வச்சு நான் இப்போதைக்கு எக்ஸ்பென்சஸ் வந்து சரி கட்டிட்டு இருக்கேன்ப்பா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ அப்போ வந்து புரிஞ்ச விஷயம் என்னன்னா, இட்ஸ் கிவிங் எக்ஸ்ட்ரா இன்கம் ஃபார் பீப்புள் அரௌண்ட் அஸ். அதே நேரத்தில் மோஸ்ட்டாக வந்து இந்த ஸ்விக்கி, சொமேட்டோ, அப்புறம் அமேசான் டெலிவரி, ஃப்ளிப்கார்ட் டெலிவரி, இகார்ட் சர்வீஸு, அப்புறம் இந்த டாக்ஸிஸ்லாம் ஓட்டுறதுல நிறைய பேர் வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸாகவும் இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு பார்ட் டைம் ஜாப் கிடைக்குது இது மூலயமா. ஓகேவா, அவங்க வந்து பைக் வச்சிருக்காங்க, நான் இது மூலயமா ஓட்டி சம்பாரிச்சேன்னா இது ஒரு இன்கமாக இருக்கும், இது வந்து காலேஜ் ஃபீஸ்க்கு யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி ஓட்டுறவங்களாம் இருக்காங்க. நான் பார்த்துருக்கேன் அந்த மாதிரி பீப்புளை. அதே நேரத்தில் தன்னோட எக்ஸ்பென்சஸ் மேனேஜ் பண்ண முடியாத நிறைய பீப்புளுக்கு இது ஒரு எக்ஸ்ட்ரா இன்கமாக இருக்குது. ஸோ இந்த ஒரு விஷயத்த வந்து கன்சிடர் பண்ணியே ஆகணும். ஏன்னா இப்போ வந்து ஆட்டோக்காரங்களை பார்த்தோம்னா அப்போ இவங்களோட லைஃப்ல என்ன ஆகுறது, இப்போ வந்து இந்த ஒரு பர்சனுக்கு வந்து பைக் டாக்ஸி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் வாட் ஹீ வில் டூ அப்படிங்கிறது தான் எனக்கு தோணுச்சு அப்போ. ஸோ அதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு, ஷேர் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் வந்து பீப்புளோட சப்போர்ட் யாருக்கு இருக்குன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து பைக் டாக்ஸிக்கு தான் இருக்குது. நான் பார்த்தேன், நான் வந்து யூடியூப்ல எல்லா சோஷியல் மீடியாலையும் பார்க்குறேன், டோட்டலாக வந்து யாருமே எந்த ஒரு பீப்புளுமே வந்து ஆட்டோ டிரைவர்ஸுக்கு சப்போர்ட் பண்ணவே இல்லை. எல்லாருமே வந்து எங்களுக்கு பைக் டாக்ஸி தான் கன்வீனியன்ட்டாக இருக்குது, ஐ ப்ரிஃபர் பைக் டாக்ஸி, ஐ வாண்ட் டு கோ டு பைக் டாக்ஸி, ஐ டோன்ட் லைக் ஆட்டோ அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு அந்த பார்த்தாக்கா பீப்புளோட சப்போர்ட் வந்து நிறைய இருக்குது பைக் டாக்ஸி ஓட்டுறவங்களுக்கு. அவங்க வந்து சப்போர்ட் பண்ணவும் 2 ரீசன் இருக்கு. மொதல் ரீசன் வந்து என்னன்னா, அவங்க வந்து பாதிக்கப்பட்டவங்க நிறைய பேர் இருக்காங்க. நான் வந்து யூடியூப்ல ஓப்பன் பண்ணி பார்த்தது கமெண்ட் செக்ஷன் பார்க்கணுமே, எப்பா நான் இப்படி பாதிக்கப்பட்டேன், நான் அவ்வளோ எமர்ஜென்சில இருந்தேன், அப்பா அவ்வளோ காசு வாங்கினாங்க, இந்த மாதிரி நிறைய பேரோட ஸ்டோரி நிறைய விதமா இருக்கு. ஸோ அப்படி பார்க்கும்போது ஆட்டோ டிரைவர்ஸுக்கு சப்போர்ட் பண்ண பீப்புள் சைடில் வாய்ப்பு இல்லைன்னு எனக்கு தோணுது. மை பர்சனல் ஒப்பீனியன் பா, ஜஸ்ட் ஒப்பீனியன், இன்னொரு த பாயிண்ட். ஸோ இப்போ பைக் டாக்ஸி அப்படிங்கிறப்ப எல்லா ஆட்டோ டிரைவர்ஸுமே வந்து வைலன்ஸாக இன்வால்வ் ஆனாங்க இல்லையா, இந்த ஒரு பாயிண்ட்டையும் ஹைலைட் பண்ணாங்க. நானே வந்து ஆட்டோ டிரைவர்ஸ்லாம் வந்து இவ்வளோ கஷ்டப்படுறாங்களே நினச்சேன் ப்ரோ. பட் ஆனால் பைக் டாக்ஸி வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டுறவங்களை வந்து அவங்க எப்படி வயலன்ஸாக அஃபெக்ட் பண்ணலாம், கெட்ட வார்த்தை பேசலாம், எப்படி வந்து அவங்களை அடிக்க போகலாம் அப்படின்ற மாதிரிலாம் கேட்டிருந்தாங்க. ஐ மியூச்சுவலி அண்டர்ஸ்டாண்ட் தேர் ஃபீலிங்ஸ். ஸோ இந்த ஒரு திங்கு. நெக்ஸ்ட் வந்து ஒரு எக்கனாமிக் வெர்ஷனில் பார்த்தோமா அப்படின்னா ஃபாஸ்டர் அண்ட் சீப்பர் வந்து பைக் டாக்ஸி தான். எந்த ஒரு கண்ட்ரியாக இருந்தாலுமே அவங்க வந்து முடிஞ்ச அளவுக்கு டிரான்ஸ்போர்ட்டை டெவலப் பண்ணணும்னு நினைப்பாங்க.
டெவலப்டு கண்ட்ரிஸ் எல்லாருமே டிரான்ஸ்போர்ட்டுக்கு செலவு பண்ண யோசிக்க மாட்டாங்க. தே மோஸ்ட்லி ப்ரிஃபர் ஃபாஸ்டஸ்ட் டிரான்ஸ்போர்ட். ஏன்னா வந்து இந்த உலகத்தில் வாங்க முடியாத ஒரு பொருள் டைம் மட்டும்தான். அப்போ நம்ம டிரான்ஸ்போர்ட்டுக்கு ஆகிற டைமை வந்து கம்மி பண்ணோம் அப்படின்னா அவங்களுக்கு அது பெட்டராக இருக்கும். ஸோ அதனால என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மோஸ்ட்டாக வந்து ஃபாஸ்டஸ்ட் மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டை அவங்க ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஸோ கம்பேர் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா பைக் ரியலாகவே டிராஃபிக் ஆன ஏரியாஸில் ஃபாஸ்ட்டாக தான் போயிட்டுருக்கு நான் சொல்லுவேன். ஸோ அதனால ஃபாஸ்ட்டாகவும் இருக்குது, அதே நேரத்தில் சீப்பராகவும் இருக்குது. ஒரு ஃபாஸ்டஸ்ட் மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் சீப்பராகவும் கிடைக்கிறதுன்னு ப்ரோ எல்லாரும் என்ன ப்ரிஃபர் பண்ணுவாங்க? இதானே ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் வந்து அவங்க ப்ரிஃபர் பண்ணுறதுக்கான காரணமே. ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆட்டோ டாக்ஸிக்கும் பைக் டாக்ஸிக்கும் என்ன ப்ராப்ளம் இருந்துச்சுன்னு பார்த்தோம். அவங்க பண்ணுறது ஃபேரான்னு பார்த்தோம். அப்புறமா அவங்களோட எக்கனாமிக் வெர்ஷன், அதாவது எக்கனாமிக் வெர்ஷனில் எப்படி வந்து நம்ம சொசைட்டி இருக்குது அப்படிங்கிறத பார்த்தோம். ஓகேவா? ஸோ இதில் வந்து உங்களுக்கு ஒரு கன்க்ளூஷன் தேவைப்படும் நினைக்கிறேன். நீ என்னப்பா பைக் டாக்ஸிக்கு சப்போர்ட் பண்ணுறேன், ஆட்டோ டாக்ஸிக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னு கேட்டால் நான் லிட்டரலாக சொல்கிறேன், எந்த ஒரு விஷயத்துக்குமே சப்போர்ட் பண்ணல. ஏன்னா வந்து இப்போ நீங்களே சொல்லுங்கள், பைக் டாக்ஸின்ற இண்டிவிஜுவலி இட்ஸ் ஓகே டு ப்ரிஃபர் அ பைக் டாக்ஸி. அதே நேரத்தில் இப்போ நான் வந்து ஏர்போர்ட்லேருந்து வரேன், லக்கேஜ் எல்லாத்தையும் தூக்கிட்டு வரேன். ஓகேவா? நான் அப்போ அந்த நேரத்தில் பைக் டாக்ஸியை ப்ரிஃபர் பண்ணுவேனா? கன்ஃபார்ம் மாட்டேன். ஏன்னா வந்து நான் என்ன தலையில் தூக்கி வச்சுட்டா போக முடியும், அதனால பண்ண மாட்டேன் இல்லையா? நான் அப்போ வந்து கேபோ இல்லை ஆட்டோவோ தான் ப்ரிஃபர் பண்ணுவேன். ஸோ ரெண்டுமே வேணும். ரெண்டுமே வந்து இது வந்து ஒன்னோட ஒன்று வசந்தது, இதனால இது இருக்கணும் இது இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ போத் த திங்ஸ் ஆர் நீட் டு பி இன் த சொசைட்டி. அதே நேரத்தில் வந்து கவர்மெண்ட் வந்து இது ரெகுலேட் பண்ணாமல் வச்சுருக்காங்க. ஓகேவா? இது ரெகுலேஷன் கொண்டு வந்தாங்கன்னா பெட்டராக இருக்கும். பேன் பண்ணுங்கன்னு சொல்லி ஆட்டோ டிரைவர்ஸ் ப்ரொட்டஸ்ட் பண்ணுறாங்க. பட் மை ஒப்பீனியன் இஸ் பேன் பண்ண வேணாம், ரெகுலேட் பண்ணால் பெட்டராக இருக்கும், சொசைட்டிக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறது தான் என் கருத்து. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். என்னோட பர்சனல் ஒப்பீனியன்ஸ் அண்ட் ஐடியாஸ் வந்து நான் அதில் சொல்லியிருக்கேன். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.